காலைதோறும் புதியவை தந்தையின் பரிசு பிப்ரவரி 18. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. ஜேசன் என்கிற வாலிபன் தன்னுடைய உயர்நிலைப் பள்ளியை முடிக்கிற தருவாயில் இருந்தான். அந்த பகுதியின் வழக்கத்தின்படி பள்ளி படிப்பை முடித்து பட்டம் பெறுகிற நாளில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விலை உயர்ந்த பரிசுகளை கொடுப்பார்கள். ஜேசன் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த வாலிபன். எனவே தனக்கு ஒரு கார் பரிசாக வேண்டுமென தன்னுடைய தந்தையிடம் கூறினான். அவன் பட்டம் பெறக்கூடிய நாளுக்கு பல மாதங்களுக்கு முன்பு இருந்து அவனும் அவன் தந்தையும் அவனுக்கான காரை தேடிக்கொண்டிருந்தார்கள். பட்டத்தை பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன் அவனுக்கு பிடித்தமான காரை கண்டுபிடித்தார்கள். இந்த காரை தனக்கு வாங்கித்தர வேண்டும் என தன்னுடைய தந்தையிடம் கூறினான். தந்தையும் சரி என ஒப்புக்கொண்டார். அவன் பட்டம் பெறக்கூடிய நாள் வந்தது. அந்த நாளில் பட்டம் பெற்ற பிறகு வெளியே வரும்போது மிகுந்த ஆவலோடு தன்னுடைய தந்தையின் பரிசுக்காக எதிர்நோக்கி இருந்தான். தந்தை ஒரு சிறிய பரிசு தாளால் சுற்றப்பட்ட பொருளை கொடுத்தார். காரின் சாவி இருக்கும் என ஆவலோடு திறந்து பார்த்தான். அதில் ஒரு வேதாகமம் இருந்தது. சரி, வேதாகமத்திற்குள்ளாக காரின் சாவியை தந்தை வைத்திருப்பார் என வேகமாக வேதாகமத்தின் பகுதிகளை பார்த்தான். சாவி இல்லை. மிகுந்த ஆத்திரத்தோடு வேதாகமத்தை தூக்கி எறிந்துவிட்டு அங்கிருந்து ஓடினான். தந்தை எவ்வளவோ கூப்பிட்டும் கேட்காதபடி ஓடினான். அதன் பிறகு அவன் தந்தையை பார்க்கவே இல்லை. அநேக நாட்களுக்கு பிறகு தந்தை மரித்து போனார் என்கிற செய்தியை கேட்டு தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி வந்தான். அப்போது தன்னுடைய தகப்பனார் தனக்கு வைத்திருந்த ஆஸ்திகளை ஒவ்வொன்றாக பார்த்தபோது தந்தை தனக்காக வாங்கி கொடுத்த வேதாகமத்தை பார்த்தான். இப்போது மிகவும் பொறுமையாக ஒவ்வொரு பக்கமாக வேதத்தை திருப்பினான். ஒரு தாளுக்கு கீழாக ஒரு காசோலை இருந்தது. அந்த காசோலையை எடுத்து பார்த்தபோது அவன் பட்டம் பெற்றால் வாங்கி தர வேண்டும் என்று கூறின அந்த காரனுடைய விலை என்னவோ அந்த பணம் எழுதப்பட்டதாக அவனுடைய பட்டம் பெற்ற நாள் போடப்பட்ட காசோலையாக இருந்தது. தந்தை காரை காட்டிலும் முதன்மையாக மேலான பரிசாக வேதாகமம் இருக்க வேண்டும் என விரும்பினார். ஜேசன் வேதாகமத்தை முதன்மையான பரிசாக பெற்றிருந்தால் அதனோடு அவன் விரும்பின கார் அந்த நாளில் அவனுக்கு பரிசாக கிடைத்திருக்கும். பிரியமானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். உம்மையன்றி வேறொன்றையும் முதன்மையாய் வைக்காதபடி என்னை காத்தருளும். ஆமென்.